நீயும் அவளும் தனித்தனியா வெளியே போனீங்க, ஆனா வரும்போது ஒன்னா வந்தீங்க. அது வரைக்கும் எனக்கு எந்த சந்தேகமும் வரல. வந்த வேகத்துல அவ ஏன் மடியில விழுந்தா. நான் கேட்ட கேள்விக்கு அவ பதில் சொல்றதுக்கு முன்னாடி நீ போய் சொல்லி அவளை பேச விடாம தடுத்துட்ட. உண்மையை சொல்லு. அத நான் சொல்றேன். ஹே அனிதா, சாரி மாம்ஸ், உங்க 2 பேரையும் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைச்சு நான் ஒரு விஷயம் பண்ணேன். ஆனா அது எல்லாமே நேர் எதிரா அமைஞ்சு போச்சு. அக்கா, வெரி சாரிக்கா. இன்னைக்கு இந்த நாள் உன் லைஃப்ல ரொம்ப ஸ்பெஷலான நாளா மாத்தணும்னு நினைச்சேன். என்ன நடக்குதுங்க? அவர் உன்னை காப்பாத்தின மாதிரி நீ அவரை காப்பாத்துறியா? இல்லக்கா, உங்க 2 பேர் சந்தோஷத்தையும் காப்பாத்த உண்மையை சொல்லிட்டு இருக்கேன். காலையில நான் வழக்கம் போல ஏதாவது செஞ்சு கலாட்டா பண்ணணும்னு நினைச்சு உன் ரூமுக்கு போனேன். அப்பதான் மாமா ஃபோன் பண்ணாரு. நான் நீ பேசின மாதிரி பேசினேன். லேப் ரிசல்ட் நீ கன்சீவ் ஆயிருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொன்னாரு. மாமா வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஸ்வீட் வாங்கிட்டு வந்து உன்னை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா ஸ்பெஷல் டே, ஸ்பெஷல் ஸ்வீட், உங்க அக்கா ப்ரிப்பரேஷன். சாப்பிடு. என்ன ஊட்டி வேணுமா? ஹலோ சார், இது உங்களுக்கு தந்தது. அனிதாவுக்கு நான் தனியா எடுத்துட்டு வந்திருக்கேன். அதானே உன் தங்கச்சிக்கு மட்டும் ஸ்பெஷல். ஸ்பெஷல் தான். அவ தானே இன்னைக்கு இந்த நாளை மறக்க முடியாத நாளா மாத்தினா. எங்கப்பா? அனிதா, காட்டு. சாரிக்கா. ஏய், சாப்பிடு. உனக்கு என் மேல கோவமே வரலையா? சாப்பிடு. என்னம்மா, பாசமல ரீமேக்கா? உன் மாமா ஆள் மட்டும்தான் யூத் லுக். டேஸ்ட் எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்ட தாண்டவே மாட்டாரு பாரு. ஏதோ காதலிச்ச பாவத்துக்கு இந்த கொடுமை அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. என்னடி சொன்ன? ஓட்டேங்க பாரு. நில்றா மச்சி, எங்க போற? விடுறா, நான் வீட்டுக்கு போறேன். யார் வீட்டுக்குறா? அனிதா வீட்டுக்கு தான். அவ என்ன எவ்வளவு அவமானப்படுத்திட்டா. கரெக்ட் மச்சி. டேய் வா போலாம். வண்டி எடுறா. அவ்வளோ ஒன்றுலன்னு பண்ணிட்டான். ஏய் வெயிட் வெயிட் வெயிட். என்னடா கிளிய லைனுக்கு வருது. ஹலோ. ஹாய் சேகர். சேகர், ஐ அம் சாரி. ஹலோ. சொல்லு. ஷேக், நான் பேசுறத கேக்குறியா ப்ளீஸ்? நான் உன்னை மீட் பண்ணணும். சரி, இப்ப வரேன். ஹே, வேணாம். இப்ப வேணாம், நாளைக்கு மார்னிங். எங்க வரணும்? இன்னைக்கு மீட் பண்ண அதே ஸ்வீட் ஸ்டால்ல. சரி. ஷேகர், அடிக்கடி குடிக்காத. ஹலோ, கேக்குதா? சரி, மார்னிங் மீட் பண்ணலாம். குட் நைட். குட் நைட். என்னடா சொன்ன? ஷேக்குன்னு கொலைறாடா. நானு குடிக்க கூடாதான். நீ என்ன சொன்ன? சொன்னேன்.
அதான் பாத்தியே நீ. டேய் கங்க்ராட்ஸ்டா. ஆ? எதுக்கு கிளி தோல்ல உட்கார போகுதுல்ல அப்படின்ற? பின்ன அன்னைக்கு நம்ம 3 பேர் தான் ட்ராப் பண்ணோம். ஆனால் உன்கிட்ட மட்டும் தானே விளையாடுற, உன்கிட்ட மட்டும் தானே ஃபோன் பேசுகிறா. ஏய் டேய் ஆமாண்டா, நீ எனக்கு கால் பண்ணும்போது அவன் பின்னாடி தான் உட்காந்துருந்தா. காலையில இருந்து ஏன் என்கிட்ட சொல்ல? நீ டென்ஷனில் இருந்தா. அப்புறம் ஷேகர்னு உன்னை பற்றி தான் பேசிட்டு இருந்தா. ஏய் மாமா, எனக்கு இப்ப சரக்கு வேணும். டேய் எதுக்குடா? நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்ல, சரக்கு வேணும்டா. ஏய் குட்டி பிசாசே, எந்திரி எந்திரடி. எந்திரடி எந்திரடி. ஐயோ ராட்சசி, என்னடி சொன்ன? ஒண்ணு ஸ்டாப் இட். இந்த அடிக்கிற வேலையில என்கிட்ட வச்சுக்காத. எதுவா இருந்தாலும் வாயில பேசு, அப்புறம் அவ்வளவுதான். ஏய், நான் உன் அம்மாடி, என்னையும் மிரட்டுறியா? அடிச்சேன்னா ஒண்ணு. அபி வேண்டாம், நோ வயலன்ஸ். ஒண்ணு நோ வேண்டாம் வேண்டாம், டோன்ட் டச் தட். அது உன் மாப்ள அர்ச்சனாக்கு கிஃப்டா கொடுத்தது. அப்பா நான் தப்பிச்சேன்டா. ஏய் ஓட பாக்காதடி, அங்கே நில்லு. நீ அடிக்க மாட்டேன்னு சொல்ல, நான் இங்கேயே நிக்கிறேன். நீ செஞ்ச வேலைக்கு உன்னை கொஞ்சம் முடியும். மரியாதையா அங்கே நில்லு. ஒழுங்கா நிக்க சொல்ல நிக்கிறேன். மரியாதை எப்படி நிக்கிறது? இவ்ளோ மரியாதை போதுமா? மாமா மாமா, மாப்ள, அவளை விட்டுறாதீங்க. அப்படியே நான் அடி போடுங்க. மாம்ஸ், ஏய். நம்ம 2 பேரும் ஒரே டீம். இந்த ராட்சசி சொல்ற பேச்ச கேட்காதீங்க. அனிதா, என்ன அடிக்கறங்க இல்ல, இல்ல. மாமா, ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ் மாமா. இங்க பார். சரி ஓகே. சரி ஓகே. ராட்சசின்னு சொன்னதுக்கு சாரி, மன்னிச்சுக்கோ. என்ன மாப்ள நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அவளை காலேஜ்ல சேர்த்து விட்டீங்க, எல்லாத்தையும் வீணடிச்சிட்டு வந்து நிக்கிறா. அவளை நான் அரைஞ்சு துரத்தி விடுறத விட்டுட்டு வீட்டுக்குள்ள வச்சு சோறு போடுறீங்க பாருங்க. ஹே யூ வில்லேஜ் பார்ட்டி, ஏய் நான் ஒண்ணும் உன்ன மாதிரி 3 வேளையும் சோறு சாப்பிடுறது இல்ல. அனிதா. பீஸா பர்கர் இந்த மாதிரி என் லெவலே வேற. அடி கழுத, அத்தை படிப்பு மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம என்ன பேச்சு பேசுறா பாருங்க. அத்தை ஒரு நிமிஷம் இருங்க ப்ளீஸ். அவங்களுக்கு தான் படிப்பு பிடிக்கல, விட்டுறலாம். நான் ஐஏஎஸ் படிக்க ஏற்பாடு பண்றேன். என்னது ஐஏஎஸ்ஸா? என்ன மாப்ள நீங்க அரை அடி ஸ்டூல் உயரத்துல இருக்கா. இவளை கலெக்டரா என்னாலே நினைச்சு பார்க்க முடியல. மாம்ஸ், இதுக்குதான் நான் ஊருக்கு வந்த அன்னைக்கே சொன்னேன், உன் மாமியார் பூதோ எக்ஸிட் ஆயிடுச்சான்னு. ஏய் வாய் மூடு. சொல்லாம கொல்லாம முதல் பஸ்ல வந்து இறங்கி சட்டுன்னு என்ட்ரி கொடுத்து பயமுறுத்துது. பாத்தீங்களா மாப்ள என்ன பேச்சு பேசுறான்னு? நீங்க கிளினிக்கு கிளம்புங்க, நான் அவளை கவனிச்சுக்கிறேன். காட்டன் துணியை முறுக்குற மாதிரி இவ்வளவு 4 முறுக்குனா சரிப்படுவா. நீங்க வாங்க. அத்தை இருங்க, குழந்தை தானே பேசிட்டு போடும். நீங்க போய் அர்ச்சனாவை பாருங்க. இவ கூட சண்டை போட்டதுல நான் அவளை மறந்துட்டேன். எங்க இருக்கா அவ? அவ பக்கிங்ஹாம் பேலஸ்ல 10 பங்களாவை பிரிச்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பா. சரி, உன் பொண்ணு நீங்க எங்க இருப்பா? உன்ன மாதிரி வீட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பா. நான் இங்க இருக்கேன்னு போட்டு கொடுத்தது அவதானே. உனக்கு பேச்சு ரொம்ப ஓவரா போகுதுடி. வேணாம் அத்தை ப்ளீஸ். நீங்க போங்க, நீங்க போங்க. ஆபா thank you மாமா. போய் குளிச்சு ரெடியாக, கோச்சிங் கிளாஸ் போகணும். ஆமா கோச்சிங் கிளாஸா? ஆமா, நீ படிக்க ஆசைப்பட்டு பெங்களூர் போன, பிடிக்கலன்னு பாதியிலே வந்துட்ட. இப்போ நான் ஆசைப்படுறேன், நீ ஐஏஎஸ் ஆகணும். செய்விய மாட்டியா? செய்யறேன், ஆனா இந்த படிக்கிறத நினைச்சாதான் பயம். படிக்காம என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத முடியாது. ஆமால உதப்ப. அதுக்கு தான் கோச்சிங் கிளாஸ். போ ரெடியாக. குட் மார்னிங் டியர். இன்னைக்கு என்ன சமையல்? உனக்கு என்ன வேணும்? சூடா ஒரு கப் ஹார்லிக்ஸ், 4 இட்லி, ஒரு தோசை. ஏண்டி இது என்ன வீடா இல்ல ஹோட்டலா? குடுக்கறத சாப்பிட்டு ஓடி போடி. அப்பா அச்சு, யார் இந்த லேடி? ஹாஸ்டல் வார்டன் மாதிரி என்ன மிரட்டிட்டே இருக்கு. ஹலோ மேடம், குடுக்கறத சாப்பிடுறதுலாம் உன் வீட்ல, இது என்னோட அக்கா வீடு. என் இஷ்டம் போலதான் இருப்பேன். அச்சு அச்சு, வாட் இஸ் திஸ்? முதல்ல கோச்சிங் கிளாஸ் போறேன், இப்படி க்ளோஸ் அப்ல வந்து என்ன பயமுறுத்துது. கோச்சிங் கிளாஸா?
எப்படியும் 4வது நாள் இதுவும் படிக்க பிடிக்கலன்னு வந்து நிக்க தான் போற. அம்மா என்னம்மா நீ குழந்தை முத நாள் கிளாஸ்க்கு போறா. குழந்தையா? உயரம் கம்மியா இருந்தா குழந்தையா? இது குட்டிச்சா தாண்டி. அத நீ சொல்லாத ராட்சசி. ம், ஏய் போதும் போடி, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா ஓவரா தான் ஆடுவேன். ம். போய் உட்காரு, நான் டிஃபன் எடுத்துட்டு வரேன். சரி மாம்ஸ் எங்க? அவர் சாப்பிட்டாரு, நீ போடி போ. ஏய் நில்லு. என்ன Dress இது? இது பேண்ட், இது டாப். பார்த்தது இல்லையா நீ? படிக்க போறியா இல்ல பரதநாட்டியம் ஆட போறியா நீ? அப்பா நீ கிராமம்ன்றத கன்ஃபார்ம் பண்ற. பரதநாட்டியம் Dress வேற, கல்ச்சுரல் இது வேற, வெஸ்டர்ன். வாய பாரு. ஏன் வாய்க்கு என்ன? அழகான உதடு, இதுக்காக கவிதை எழுதிக்கிட்டு ஊருக்குள்ள எத்தனை பேர் பைத்தியக்காரனா தெரியுதா தெரியுமா? கோவை செவ்விதழ், திருக்குறள்னு Facebookல எவ்வளவு பேர் வழிறாங்க தெரியுமா? பழைய 5 பைசாவை கட் பண்ணி போட்ட மாதிரி இருந்துட்டு ஆ? நீ என்ன கிண்டல் பண்ற? நல்ல வேலை ஆச்சு, நம்ம 2 பேரும் அப்பா சாயல்ல அழகா பிறந்துட்டோம். அம்பிகா சாயல்ல பிறந்திருந்த மாமாவோட பர்சனாலிட்டிக்கு நீ எல்லாம் பக்கத்திலே நின்னுக்க முடியாது. ஏய் ரொம்ப தான் உங்க அப்பாவை பத்தி புகழாதீங்கடி. நான் வயசு பிள்ளையா இருந்தப்ப கட்டினா என்னத்தான் கட்டுவேன்னு என் வீட்டு வாசல்ல ஒத்த கால நின்னாரு. ஏதோ பாவப்பட்டு நான் கட்டிக்கிட்டேன். இல்லன்னா என் அழகுக்கு ராமநாதபுர ராஜா வீட்டுக்கு மருமகளா போயிருப்ப இல்ல செல்லம்? கிண்டல் பண்ணாதடி, பாவம் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஏய் என்னங்கடி 2 பேரும் ஒரே டீமா சேர்ந்துட்டீங்களா? ஆமா. இந்த வாயெல்லாம் இன்னும் 8 மாசத்துக்கு தான். ஏன் அப்புறம் வாயடைச்சு ஜெயில போட்டுருவியா? ஆமா, ஊர்ல இருந்து கிளம்புறப்பவே எங்க அண்ணன் கிட்ட பேசிட்டு தான் வந்திருக்கேன். யாரு அந்த மூக்கு கீழ மட்டும் 3 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் முடி வளர்த்திருப்பாரே, அவர் வீட்டுக்கா? என்ன கிண்டலா? எங்க அண்ணனுக்கு அழகே அந்த மீசதான். அவரே சொல்லிருக்காரு. என்னன்னா ம், இந்த வருஷம் பாரு சரியா படிச்சு பாஸ் பண்ணலன்னா ரவிக்கு அவளுக்கு கல்யாணத்தை முடிச்சிடலான்னு. அம்மா அதெல்லாம் படிப்பாமா, நீ சும்மா இரு. அதுவும் இல்லாம அவ கல்யாணத்தை பத்தி அவ தான் முடிவு பண்ணுவா. ஆமா, அது அப்படி சொல்லு. அதெல்லாம் முடியாது, நான் முடிவு பண்ணிட்டேன். என்னன்னா இந்த வருஷம் பாப்பேன், நீ சரியா படிக்கலன்னா உனக்கு கல்யாணம். ஏது தோளுக்கு மேல வெறும் கழுத்து மட்டும் இருக்குமே, அந்த ரவியோடவா? ஆமா. அந்த ஓனரை கல்யாணம் பண்ணிக்கிறத விட நான் வாழ்க்கை ஃபுல்லா படிச்சுட்டே இருப்பேன். நான் போறேன். ஏய் சாப்பிட்டு போடி. வேண்டவே வேணாம், நான் கேண்டீன்ல போய் சாப்பிட்டுக்கிறேன். மாமா வந்தா நான் கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிடு, இல்லனா இந்த அம்பிகா என்ன டார்ச்சர் பண்ணிடுவா. பாய். ம். தாத்தா, இது பேரு மீனு, என் ஃப்ரெண்டு. இது பேசும் தெரியுமா தாத்தா? மீனு நல்லா பேசுவா. இன்னொரு தடவை பேச சொல்லட்டுமா? தாத்தா என்ன சாப்பிட்ட? நீங்க பேச வைக்கிறீங்களா? இந்தாங்க. வைதேகின்னு சொல்லுங்க. இப்ப மதர் சொல்லுங்க. மதர். இருங்க வரேன். என்ன பண்றீங்க? அதுவா, நான் தொழுகை பண்றேன். அப்படின்னா? அப்படின்னா சாமி கும்பிடுறது. அப்ப பிரேயர் தானே? அப்ப ஏன் நெஞ்சில பிளஸ் போட்டுக்கல? அது அது எங்க மதத்துல அதெல்லாம் கிடையாது. மதம்னா? மதம்னா அது அது வந்து தெரியாதா? தெரியும்.
ஆனா உன பரவாயில்ல, நான் அப்புறமா மதர் கிட்ட கேட்டுக்கிறேன். சரி, இவ்வளவு கேக்குறியே, உன் பேர் என்ன? வைதேகி. உங்க பேரு? என் பேரு சாகுலம். இது ஓஹோ. வைதேகி, மதர். வணக்கம் சிஸ்டர். வணக்கம். வைதேகி, உன் ஃப்ரெண்ட் அங்க தனியா விட்டுட்டு இங்க என்ன பண்ற? ஐயோ, மறந்துட்டேன். பாய் மதர். பாய் அங்கிள். சுட்டி பிள்ளையா இருக்கு. ஆமாங்க, நிறைய கேள்வி கேட்டிருப்பாளே. ஆமா சிஸ்டர், நமக்கு தான் பதில் சொல்ல தெரியல. அப்புறம் சாகுல், உங்க ஓனர் எப்படி இருக்காரு? ஆ, நல்லா இருக்காரு சிஸ்டர். நேத்து கூட ஃபோன் பண்ணாரு. அது விஷயமா தான் நான் உங்களை பார்க்க வந்தேன். சரி, நாம ஆபீஸ்ல உட்காந்து பேசலாம். ஆ, வாங்க. சொல்லுங்க. என் முதலாளியை பத்தி உங்களுக்கு தெரியாதது இல்ல. குடும்பத்தோட அமெரிக்காவுக்கு போகணும்னா முடிவு பண்ண உடனே முதல்ல என்ன கூப்பிட்டு தான் பேசினாரு. தொழிலுக்கு என்ன பண்ண போறேன்னு கேட்டு ஒரு சல்லி காசு கூட என்கிட்ட வாங்காம ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்து தொழில் பண்ண சொன்னாரு. உனக்கு மேற்கொண்டு எதுவும் வேணும்னா என்கிட்ட கேளுன்னு சொன்னாரு. அப்படி ஒரு தங்கமான மனசு அவருக்கு. கர்த்தர் அவர் குடும்பத்தையும் அவரையும் ஆசீர்வதிப்பாரு. ஆசீர்வதிக்கலையே சிஸ்டர். கல்யாணமாயி 4 வருஷம் ஆகியும் அவங்களுக்கு இன்னும் ஒரு குழந்தை இல்லை. 5 வேளை தொழுகிற நீங்களே கடவுளை பழிக்கலாமா? நான் கடவுளை பழிக்கல சிஸ்டர். வருத்தப்படுறேன். நல்லது நடக்கும், நம்பிக்கையோட இருக்க சொல்லுங்க. கடவுள் சில சமயம் ஒரு பாதையை மூடி மறுபாதைய திறந்து வைக்கிறாரு. நிச்சயமா. அதான் என் முதலாளி இப்ப ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாரு. ஒரு குழந்தைய தத்தெடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன்னு என்கிட்ட சொன்னாரு. அப்போ நானும் நம்ம ஹோமை பத்தி அவர்கிட்ட சொன்னேன். அதுக்கு நானும் நீங்களும் ஒரு முடிவு பண்ணி எந்த குழந்தைய கையை காட்டுறோமோ அந்த குழந்தை அடுத்த நிமிஷத்துலேருந்து தான் குழந்தைன்னு சொல்ல சொன்னாரு. ம், சிஸ்டர், சொல்லுங்க. இப்ப என்கிட்ட பேசிட்டு போனாலே குழந்தை வைதேகி. ம், புரியுது. நீங்க வேற எந்த குழந்தையை தத்தெடுத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தாலும் நான் யோசிக்கவே மாட்டேன். ஆனா வைதேகி விஷயத்துல நான் மட்டுமே முடிவெடுக்க முடியாது. ஆ, ஆ, புரியுது சிஸ்டர். எனக்கு ஒரு 4 நாள் டைம் கொடுங்க. டாக்டர் பாரதி கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா சொல்றேன். பரவாயில்ல சிஸ்டர், அவங்களும் அடுத்த வாரம் தான் வராங்க. நீங்க பேசிட்டே சொல்லுங்க. அப்ப நான் வரேன் சிஸ்டர். காட் பிளஸ் யூ. வரேன். கவிதா, இங்க வாங்க. என்ன என்னாச்சு உங்களுக்கு? நீங்க ஏன் சாப்பிடல? நான் போகணும். எங்க போகணும்? நான் அப்பா கிட்ட போகணும். நான் தான் சொன்னனே, அப்பாவே உங்களை பார்க்க வருவாங்கன்னு. எனக்கு இங்க இருக்க பிடிக்கவே இல்ல. ஏ, எதுக்கு? பாப்பாவை யாராவது திட்டினாங்களா? நான் போய் கேக்குறேன். நான் அப்பா கிட்ட போகணும். கவிதா, எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. நான் அப்பா கிட்ட போகணும். சரி சரி, அழாதீங்க, போலாம். நானே உங்களை கூட்டிட்டு போறேன். எப்ப போலாம்? சீக்கிரமாவே போலாம். ம்?